சோழ பெயர் சூடிய சென்னை. தமிழ்நாட்டின் தலைநகருக்கு சென்னை என்கிற பெயர் வைத்ததற்கான காரணம் என்ன என்பதை சொல்கிற காணொளி இல்லை இது. சென்னை என்கிற பெயருக்கு வரலாற்றின் அடிப்படையில் உண்மையிலேயே உரிமை உள்ளவர் யார் என்பதை தரவுகளுடன் விளக்கும் காணொளி இது. சோழமண்டல கடற்கரையின் சிகரமாக திகழும் தமிழ்நாட்டின் தலைநகரம் தனக்கான பெயரை முத்தமிழறிஞர் மு. கருணாநிதி அவர்களின் மூலமாக வரலாற்றிலிருந்து தானே தெரிவு செய்து சூடிக்கொண்டது என்பதுதான் உண்மை. அது முத்தமிழறிஞருக்கும் கட்டாயம் தெரிந்திருக்கும். அந்த உண்மையை சொன்னால் சென்னை என்கிற பெயரை வைக்கச் சொன்ன தெலுங்கர்களே வேண்டாம் என சொல்லிவிடுவார்களோ என நினைத்து அவர் அந்த வரலாற்று உண்மையை சொல்லாமல் விட்டிருக்க கூடும். அல்லது சோழவள நாட்டில் பிறந்ததற்காக சோழகுலத்துக்கு செய்யும் நன்றிக்கடனாக இதை அவர் கருதியிருக்கலாம். சென்னை என்கிற பெயருக்கும் சோழர்களுக்கும் என்ன தொடர்பு? தமிழதிகாரம் வங்கக்கடலையும் தமிழ்நாட்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படித்தான் சென்னையையும் சோழர்களையும் பிரிக்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முற்கால சோழ வம்சத்தின் கப்பல்கள் நூற்றுக்கணக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடம்தான் இந்த சென்னை. சோழர்களின் மிகப்பெரிய கப்பல்களுக்கு தமிழில் வங்கம் என பெயர். அதனால்தான் கிழக்கு கடல் வங்கக்கடல் என அழைக்கப்பட்டது. வங்கக்கடல் சூழ்ந்த கரையோர நிலப்பரப்பின் பெயர் சோழமண்டல கடற்கரை என்றே காலம் காலமாக அழைக்கப்பட்டு வந்தது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் அது கோரமண்டல் என ஆனது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கோளில் காவிரி புகும்பட்டினம் உள்பட பல கடற்கரை நகரங்கள் கடலுக்குள் மூழ்கி போவதற்கு முன்பு தமிழ்நாட்டு கடற்கரைகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்ட முக்கிய ஆதாரம், தமிழர் அல்லாத ஒருவர் தன் கைப்பட எழுதிய ஆதாரம், அனைத்துலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரம் பெரிப்ளஸ் குறிப்புகளாகும். பெரிப்ளஸ் என்பது கடல் பயணத்தின் பொழுது எழுதப்படும் ஒரு கையேடு ஆகும். தமிழில் இதற்கு செலவு புத்தகம் என்று பெயர். கிரேக்க நாட்டிலிருந்து அரபிக்கடல் வழியாக தென்மேற்கு பருவக்காற்றை பயன்படுத்தி வரும் பாய்மரக் கப்பலில் கிபி 1 நூற்றாண்டின் பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்த மாலுமி ஒருவர் தான் வந்த வழி, கண்ட இடங்கள், அந்த இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, அங்கு வாழ்ந்த மக்கள், அவர்களின் தொழில் பழக்க வழக்கங்கள், ஊரில் நடந்த வணிகம், ஊரை ஆண்ட அரசர்கள் போன்றவற்றை தன் குறிப்பில் எழுதி வைத்திருந்தார். அந்த நூலில் அவரது பெயர் இல்லை. அதனால் நூலின் பெயராலேயே பெரிப்ளஸ் என்று அவர் அழைக்கப்பட்டார். அவரது நூலுக்கு பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்திரியன் சி என, அதாவது எரித்திரிய கடல் கையேடு என பெயரிடப்பட்டது. தற்போதைய இந்திய பெருங்கடலைத்தான் அவர் எரித்திரியன் சி என குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இங்கே வரும்பொழுது இந்திய பெருங்கடல் எரிதிரை கடல் என தமிழ் பெயரில் அழைக்கப்பட்டது. இந்த கடல் பரப்பில் சிவப்பு நிற பூஞ்சை முளைத்து அது அழுகும் வரை கடல் மட்டம் தீப்பற்றி எரிவது போல காட்சியளிக்கும். அதனால் இக்கடலை அக்காலத்தில் தமிழர்கள் எரிதிரை என அழைத்தனர். திரை என்றால் கடலாகும். தமிழ்நாட்டு கடல் எல்லைக்குள் நுழைந்த பெரிப்ளஸ் முதலில் சேர நாட்டு துறைமுக நகரங்களை பற்றி குறிப்பிடுகிறார். தொண்டியை இவர் திண்டிஸ் என்றும் முசிறியை இவர் முசிறிஸ் என்றும் குறிப்பிடுகிறார். தொண்டிக்கும் முசிறிக்கும் இடைவெளி 500 ஸ்கேடியா தூரம் என்கிறார். ஸ்கேடியா என்பது கிரேக்கத்தில் தூரத்தை குறிக்கும் அளவீடு ஆகும். இது தமிழில் கண்ணிய தூரம் என அழைக்கப்பட்டது. முசிறியில் இருந்து 500 கண்ணிய தூரத்தில் நெல்சிந்தா எனும் ஊர் உள்ளது என்கிறார். நெல்சிந்தா என்பது இன்றைய கொல்லம் ஆகும். 6 கடலோடு கடக்கும் இடத்தில் பக்கரை எனும் ஊர் உள்ளது என்கிறார். பக்கரை என்பது பந்தர் என்கிற சேர நாட்டு துறைமுகமாகும். இதை பற்றி சங்க இலக்கியங்களில் நிறைய குறிப்புகள் உள்ளன. இதன் அருகிலேயே கொடுமணம் உள்ளது. பந்தர் துறைமுகத்துக்கு அப்பால் தெற்கு நோக்கி பயணித்தால் வரும் ஊர் கொமரி ஆகும், அதாவது குமரி ஆகும். கொமரியில் இருந்து வளைந்து சென்றால் கொல்சி வரும். இங்கு முத்துக்குளிப்போர் வாழ்கின்றனர் என்கிறார். கொல்சி என்பது பாண்டி நாட்டின் கொற்கை ஆகும். அடுத்து புதுக்கா என்கிற பெரிய துறைமுகம் வரும் என்கிறார். புதுக்கா என்பதுதான் பூம்புகார் ஆகும். இங்கு பல நாடுகளின் கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்தன என்றும் அக்கப்பல்கள் கடற்கரையிலிருந்து தொலைவில்
கடலில் நிறுத்தப்பட்டிருந்தன என்றும் குறிப்பிடுகிறார். அடுத்து சோபட்மா என்கிற மிகப்பெரிய துறைமுகம் வரும் என்கிறார். இது சோழப்பட்டணம் ஆகும். சிலர் இதை எயிர்பட்டினம் என்கின்றனர். ஆனால் எயிர்பட்டினம் என்பது தற்போதைய மரக்காணமாகும். அது நல்லியங்கோடன் என்கிற சிற்றரசன் ஆட்சியின் கீழ் இருந்த ஒய்மா நாட்டின் சிறிய துறைமுகமாகும். அதுவும் ஒய்மா நாடு கடற்கோளுக்கு பிறகான நாடாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் பெரிப்ளஸ் குறிப்பிடும் சோப்பட்டினம் என்பது சோழ பேரரசின் மிகப்பெரிய இயற்கை துறைமுகமாக தற்போதைய சென்னைக்கு அருகில் இருந்திருக்க வேண்டும். இந்த இடத்தில் பெரிப்ளஸ் தமிழ்நாட்டை தமிரிக்கா என குறிப்பிட்டு தமிழ்நாட்டு பொருட்கள் எல்லாமே இந்த சந்தைப்பட்டினத்தில் இருந்து உலகமெங்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன என்றும் எகிப்தில் இருந்து வந்த பொருட்கள் இங்கே இறங்கியது என்றும் குறிப்பிடுவதால் இது மிகப்பெரிய துறைமுகம் என்பதை அறிய முடிகிறது. மேலும் சோப்பட்மாவில் பலவிதமான பெயர்களை கொண்ட கப்பல்கள் பயன்பாட்டில் இருந்தன என குறிப்பிடும் பெரிப்ளஸ் அவற்றுள் சங்காரா என அழைக்கப்பட்ட ஒரே மரத்திலான கப்பலை பற்றி குறிப்பிடுகிறார். அத்துடன் அங்கு நின்ற மிகப்பெரிய கப்பலின் பெயர் கொலாந்தியா என்கிறார். இதுவே சோழாந்தியம் என்கிற சோழ வங்கம் ஆகும். அக்காலத்தில் உப்பு தயாரிப்பும் வணிகமும் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. காரணம் என்னவென்றால் அப்பொழுது தங்கத்தின் விலையை விட உப்பின் விலை அதிகமாக இருந்தது. எகிப்தியர்கள் தங்கத்தை கொடுத்து உப்பை வாங்கியிருக்கிறார்கள். உப்பு ஏற்றுமதிக்காகவே இந்த துறைமுகத்தை சோழர்கள் அமைத்திருக்க கூடும். உப்பளம் அனைத்தும் மன்னர்களின் பெயரால் கோவளம் என்றே அழைக்கப்பட்டது. உயர் பொறுப்பில் இருந்தவர்களுக்கு உப்புதான் கூலியாக வழங்கப்பட்டது. சம்பளம் என்கிற சொல்லே இந்த வழக்கத்தில் இருந்துதான் தோன்றியது. உங்கள் வீட்டு உப்பை தின்றவன் என்கிற சொல்லாடலும் அக்காலகட்டத்தில் தோன்றியதே. 2000 ஆண்டுகளுக்கு முன் காவேரி கடலில் கலக்கும் இடத்திலிருந்து இன்றைய விசாகப்பட்டினம் வரை உள்ள அனைத்து துறைமுகங்களும் முற்கால சோழர்களால் கட்டமைக்கப்பட்டதே ஆகும். இப்பகுதியே சோழ மண்டலமாகும். கரிகால் சோழனின் மகன்களின் ஆட்சி காலம் வரை சோழ மண்டலம் முழுவதும் நீடித்த சோழர்களின் ஆட்சி கடற்கோளினால் பாதிப்புக்கு உள்ளானது. சோழர்களின் ஆட்சி மட்டுமல்ல, பல சோழ மண்டல துறைமுகங்களும் கடலுக்குள் போயின. கடற்கோளுக்கு பிறகு இந்த சோழப்பட்டினம் பகுதி திரையர் என்பவர்களின் ஆட்சிக்கு கீழ் வந்தது. திரையர் என்பவர்களே பல்லவர்கள் ஆவார்கள். இலங்கை அருகில் உள்ள மணிப்பல்லவ தீவே பல்லவர் பிறப்பிடமாகும். மணிமேகலை காப்பியத்தின் கூற்றுப்படி சோழன் ஒருவனை நாகர்குல பெண் மணந்தாள். அவர்கள் பெற்ற மைந்தனே கடற்கோளின் போது அடித்து வரப்பட்டு தமிழ்நாட்டில் கரை சேர்ந்த முதல் பல்லவனாவான். அவன் தொண்டை கொடியால் சுற்றப்பட்டு இருந்ததனால் தொண்டைமான் என்றும் திரையால் உந்தப்பட்டு வந்தமையால் திரையன் என்றும் வழங்கப்பெற்றான். தொண்டை கொடி என்பது கோவை கொடியே ஆகும். தொடக்கத்தில் பல்லவர்கள் தங்களை சோழர்கள் என்றே கூறிக்கொண்டார்கள். ஆனால் புகார் அழிந்ததும் உரை தலைநகராக கொண்டு ஆண்ட சோழர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகே இவர்கள் தம் தாயக பெயரை கொண்டு பல்லவர் என தங்களை அழைத்து கொண்டனர். இவர்கள் ஆண்ட பகுதியே தொண்டை மண்டலம் என அழைக்கப்பட்டது. பல்லவர்களின் முதல் அரசன் பெரும்பானாற்று படையில் பாடப்பட்ட தொண்டைமான் இளந்திரையன் ஆவான். பெரும்பானாற்று படை ஏற்றப்பட்ட பிறகுதான் ஒய்மான் நாட்டு மன்னனான நல்லியக்கோடன் என்பவனை தலைவனாக கொண்டு சிறுபானாற்று படை ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆகையால் பெரிப்ளஸ் கூறும் சோபட்மா என்பது சோழப்பட்டினம் என்பது மேலும் உறுதியாகிறது. இளந்திரையன் காலத்தில்தான் இந்த சோழப்பட்டினம் அவன் பெயராலேயே மாதிரையன் பட்டினம் என பெயர் மாற்றப்பட்டது. பல்லாவரம் என்கிற பல்லவபுரம் மாதிரையன் பட்டணத்தின் ஒரு பகுதியே ஆகும். கிபி 600 முதல் கிபி 900 வரை நடந்த பல்லவர் ஆட்சி பராந்தக சோழனின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு தொண்டை மண்டலம் மீண்டும் சோழ மண்டலமானது. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்தில் தென்னக கடல் முழுவதும் சோழ பெருங்கடல் என அழைக்கப்பட்டது. சோழராட்சி முடிவுக்கு வந்து பாண்டியர்கள் ஆண்டபோது கூட சோழ மண்டலம் என்கிற பெயரே நிலைத்திருந்தது. பிறகு விஜயநகர ஆட்சியில் சந்திரகிரி கோட்டத்தின் கீழ் வட தமிழ்நாடு வந்தது. அக்காலகட்டத்தில்தான் மாதிரையன் பட்டினம் என்பது மதராசன் பட்டினம் என்றும் முத்துராசு பட்டினம் என்றும் அவரவர் வாய்க்கு வந்த பெயராக மாறிப்போனது. கடைசியாக மதராசக்குப்பம் என்கிற பகுதிக்கு மட்டுமே அப்பெயர் நிலைத்தது. விஜயநகர ஆட்சி நலிவுற்ற பொழுது சந்திரகிரி தன்னாட்சி பெற்றது. அதனை ஆண்ட பாளையக்காரர் தான் சென்னப்ப நாயக்கர். நாயக்கர் என்பது தமிழா தெலுங்கா? விஜயநகர நாயக்கர்கள் தமிழ் மண்ணை ஆளத் தொடங்குவதற்கு முன்பே வன்னியர்களுக்கு அந்த பட்டம் இருந்துள்ளது.
மூன்றாவது குலோத்துங்கனின் 5ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில், அதாவது 1182ஆம் ஆண்டில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மாங்காட்டு கோயம்பேட்டு செய்ய சிவபூதன் மதிசூதனன் வானவநாயக்கன் என்கிற பெயர் உள்ளது. திருப்பாலைவனம் கல்வெட்டில், அதாவது 1163ஆம் ஆண்டு பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் மங்கை நாயக்கன் மழவராயன் என்கிற பெயர் உள்ளது. இதற்கு 200 ஆண்டுகள் கழித்துதான் கிபி 1336இல் தொடங்கிய தெலுங்கு மரபான விஜயநகர ஆட்சி தமிழகத்துக்கு வருகிறது. அதுவும் துளுவனரச நாயக்கன் என 1491இல் தான் நாயக்கர் என்கிற தெலுங்கர் பெயரே வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் சென்னப்ப நாயக்கர் என்பவர் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள தாமல் என்கிற ஊரைச் சேர்ந்த தமிழர் என்கிற கருத்தும் நிலவுகிறது. புழலை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட குறுநில மன்னர் இவர் என்றும் சொல்லப்படுகிறது. இவரது மகனான வெங்கடப்ப நாயக்கர் காலத்தில் 1636ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டே மதராஸ் குப்பம் பகுதியை வாடகைக்கு பெற்றார். அங்கே கோட்டையும் கட்டினார். 17 ஜூலை 1682 அன்று சோழமண்டல கடற்கரை மற்றும் வங்காள மாகாணம், அதாவது பிரசிடென்சி ஆஃப் கோரமண்டல் அண்ட் பெங்கால் செட்டில்மெண்ட்ஸ், பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியால் கைப்பற்றப்பட்டு காலனியாக்க பகுதியானது. 1700இல் வங்காள மாகாணம் நிறுவப்பட்ட பின்னர் சென்னை மாகாணத்தின் கீழ் இருந்த வங்காள பகுதிகள் வங்காள மாகாணத்தின் கீழ் சென்றது. சோழமண்டல கடற்கரை பகுதிகள் சென்னை மாகாணத்திலேயே இருந்தது. இந்திய விடுதலைக்கு பிறகும் சென்னை மாகாணம் தமிழ்நாடு ஆன பிறகும் மெட்ராஸ் என்றும் அழைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் தலைநகரை இனி சென்னை என்றுதான் எல்லா மொழியிலும் அழைக்க வேண்டுமென 17/7/1996ஆம் ஆண்டு சட்டசபையில் அன்றைய முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். தமிழ்நாட்டின் தலைநகருக்கு ஒரு தெலுங்கரின் பெயர் வைக்கப்பட்டதாக தெலுங்கர்கள் மகிழ்ந்தார்கள். இல்லை, சென்னப்ப நாயக்கர் தமிழர்தான் என தமிழர்கள் மறுத்தார்கள். உண்மையில் தமிழ்நாட்டின் தலைநகருக்கு தமிழினத்தின் மாவீரன் ஒருவனின் பெயரைத்தான் வைக்கிறோம் என்பது மு. கருணாநிதி அவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடும். அப்படி என்றால் சென்னை என்பது யாருடைய பெயர்? அந்த பெயருக்கு சொந்தக்காரனான புலிக்கொடியோன் பெற்றெடுத்த கரும்புலியின் பெயரை கேட்டால் தமிழனின் உள்ளம் சிலிர்க்கும். அந்த கரும்புலியின் பெயர் கரிகால் சோழன். அவன் தந்தையின் பெயர் இளஞ்சேட் சென்னி. அசோகனின் படை தோற்றது இவனிடம் மட்டுமே. தோல்வியே கண்டிராத அசோகனின் படையை பாழி எனுமிடத்தில் அலட்சியமாக வீசி எறிந்தவன் இவன். அதனாலேயே செருப்பாழி எறிந்த இளஞ்சேட் சென்னி என வரலாற்றில் பெயர் பெற்றவன். இவன் பெயரின் இறுதியில் உள்ள சென்னி என்பது சோழர்களின் முதன்மை குலப்பெயராகும். இளவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட் சென்னி, பெரும்புட் சென்னி போன்ற பெயர்களை கொண்ட சோழ மன்னர்களை பற்றியும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. தஞ்சை பகுதியிலும் கொள்ளிடம் பகுதியிலும் சென்னிவனம், சென்னியநல்லூர், சென்னிய விடுதி என்னும் ஊர்கள் உள்ளன. தலைவன், உயர்வு, சிறப்பு, உச்சி என்பன சென்னி என்பதற்கான பொருள்களாகும். அத்தனைக்கும் பொருத்தமானவர்கள் சோழர்கள். அதைப்போல அத்தனைக்கும் பொருத்தமானதே நம் தலைநகர். இன்னும் சொல்வதென்றால் முருகனே இந்த சென்னி என்கிற பெயர் சூடிய சென்னி மலையில் வீற்றிருக்கிறான். அப்படி இருக்கையில் சோழமண்டல கடற்கரையின் மடியில் தவழும் சோழப்பட்டணமான தமிழ்நாட்டின் தலைநகருக்கு சோழ வம்சத்தின் முதன்மை குலப்பெயரை விட பொருத்தமான பெயர் வேறு என்ன இருக்க முடியும்? ஆகவே தமிழர்களே, சென்னை என்கிற பெயர் எப்படி வந்தது என கேட்டால் சோழ வம்சத்தின் முதன்மை குலப்பெயரான சென்னி என்பதிலிருந்து வந்தது என சொல்லுங்கள். தமிழதிகாரம்